என்ன நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஒரு இடத்துலங்க ஆடுங்க வந்து கும்பலாக மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த ஆட்டு கும்பலில் வந்து ஒரே ஒரு சிங்கக்குட்டி, ஒரு சிங்கம் வந்து எங்கேயோ தவறி அந்த குட்டி சிங்கம் வந்து தடுமாறிட்டு இருக்கும்போது இந்த ஆடுகள்லாம் வந்து கும்பலாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த கும்பலோட வந்து தானும் சேர்ந்துருச்சுங்க. ரொம்ப சின்ன குட்டி, அதுக்கு வந்து நம்ம சிங்கங்கிறது தெரியாது. இந்த ஆடுங்க இது வந்து நம்ம திங்கிறது அப்படிங்கிறதும் அதுக்கு தெரியாது. அதனால் அது வந்து என்ன செஞ்சிச்சு, இந்த கும்பலோட வந்து சேர்ந்துருச்சு. அது கூடவே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ இதுங்கெல்லாம் வந்து தன்னுடைய இடத்துக்கு போகல. அப்போ இதுவும் அது கூடவே சேர்ந்து போயிடுச்சு. இந்த சிங்கக்குட்டியும் அந்த ஆட்டு கும்பலோடு சேர்ந்து அதோட போய் அப்படியே அங்கேயே இருந்து அப்படியே அதோடைய பழக்க வழக்கமே வந்துருச்சுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் கூடவே குட்டியாக இருந்து அப்படி வளர்ந்தனால அந்த ஆட்டுடைய பழக்கங்கள் பூரா எல்லாம் அப்படியே வந்துருச்சுங்க. அந்த சிங்கத்துக்குள்ள அந்த கம்பீரம் அந்த வீரம் எதுவுமே அதுக்கு தெரியல. குட்டி எடுத்து இங்கேயே பழகிடுச்சு. அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. அது ஏறத்தால உருவம் தான் வந்து சிங்கக்குட்டியே தவிர பழக்க வழக்கம் எல்லாமே வந்து ஆடாவே மாறிடுச்சு. ஒரு நாள் இப்படி தான் வந்து போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு கும்பலோட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சிங்கங்க வந்து கும்பலாக வந்திருக்கு. அதுங்க வந்து இதுகளை ஷார்ட்டாக பார்த்துடுச்சு. பார்த்தா அதில் வந்து ஒரே ஒரு சிங்கக்குட்டி இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் போச்சு. ஒன்று அந்த சிங்கங்கள்லாம் பூரா சேர்ந்து பேசுது, என்னடா நம்ம குட்டிங்க மாதிரி இருக்க, நம்ம ஜாதி மாதிரி இருக்க, ஆட்டுக்குட்டியோடு சேர்ந்து இருக்க அப்படின்னு சொல்லி இல்லை அது வந்து அங்கே அது கூட இருக்கக்கூடாது, நம்ம வந்து எப்படியே பிரித்து கொண்டு நம்மளோட சேர்த்திடணுமே அப்படின்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டைமில் வந்து இந்த சிங்கக்குட்டி வந்து தனியாக ஒதுங்கிறதுமே இந்த சிங்கக்குட்டியை வந்து இவங்க சிங்கிங்க வந்து கூப்பிட்டு வந்து நீ யார், எங்கே இருந்த, ஏன் இது கூட சேர்ந்த, இதுங்கெல்லாம் ஆடாச்சே, நீ வந்து சிங்கமாச்சு, இது கூட எப்படி நீ வந்து வாழ்ந்துட்டு இருக்க, நம்மளையெல்லாம் பார்த்தா இந்த ஆடுகளை வந்து பயப்படணுமே, இந்த ஆடுக நம்மளை பார்த்தா துணி காண ஓடுறதுங்க, இவங்க கூட சேர்ந்து நீ ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்க எப்படி என்ன இருக்கும்போது அப்புறம் சொல்கிறாப்புல, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, தப்பு அப்படிங்கும்போது இந்த சிங்கக்குட்டிக்கு வந்து ஒன்றுமே புரியல. இந்த பெரிய பெரிய சிங்கிங்க இருக்குல்ல, இந்த சிங்கிங்க சொல்கிறது எதுவுமே வந்து புரியவே இல்லை. பக்கத்தில் வந்து குளம் ஒன்று இருக்குங்க. அந்த குளத்துக்கு கொண்டு போனால் குளத்தில் வந்து போய் தண்ணி நிற்கிது. இந்த சிங்கிங்கெல்லாம் கும்பலை கூப்பிட்டு போய் காமிக்குதுங்க அந்த குளத்தை, பாரு அப்படின்னு. நம்மெல்லாம் ஒரே மாதிரி இருக்கோம் பாரு, நீயும் சரி இப்போ நாங்களும் கூட வந்து உங்களுக்கு சரி எல்லாம் பாரு ஒரே மாதிரி இருக்குமா உருவத்தில். ஆனால் அந்த ஆடுகளை பாரு, ஆடுகள் எப்படி இருக்கு, அதுங்க வேற நம்ம வேற. நம்மெல்லாம் வந்து வீரமானவங்க, நம்மெல்லாம் காட்டுக்கே ராஜா. இதெல்லாம் தெரியாம நீ இந்த ஆட்டுக்குட்டிகளோட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறிய, இதெல்லாம் நல்லா இல்லை, நீ வா நம்ம கூட வா, நான் வந்து எங்கள் பழக்க வழக்கம் எல்லாம் உனக்கு வந்து கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டு இது தன்னோட கூட்டிகிட்டு போயிருதுங்க. சிங்கத்தோடு கூட்டு போயிருது குட்டியும். இந்த மிருகங்களை விடுங்க, இப்போ நம்ம வந்து எப்படி, நம்ம யார், நம்ம என்ன இனம், நம்ம யாரோட பழகின அதெல்லாமா பார்க்குறோம். இப்போ எல்லாத்தோட பழகிறோம் அல்லவா, நம்ம மரியாதை இந்தியாதை எல்லாம் போயிடுது. இப்போவுமேங்க நம்ம தனித்துவம் இருக்குது, நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு தனி மரியாதை இருக்குது அல்லவா. அதனால் நம்ம வந்து எப்போவுமே ஒற்றுமையாக நம்ம இனத்தோடு இருக்கணும். இப்போ அந்த கதை வந்து அதான சொல்லுது, நம்ம இனத்தோட நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம பழக்க வழக்கம் நம்மளுக்கு வரும், அதுதான் பின்னாடி நம்ம வாழ்க்கைக்கு உதவும். அதை மறந்துடாதீங்க. நன்றி.